இப்படியே முறிச்செடுத்தா சரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படியே நாங்கள் இன்னொரு கோவாவையும் முறிச்செடுப்போம். ஒன்று வந்து காணாது. இது நல்ல கோவா. அந்த பூச்சியில் ஒன்றும் இல்லை தான், நெட்டுக்கு இருக்கிறபடியால் ஒன்றும் இல்லை. இதோட நாங்கள் இடித்து வச்சு ரஞ்சி திறக்கையும் செய்து கொள்வோம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு கோவா தோட்டத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து 3 வகையான கோவா வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் கொடுங்கக்கூடியது வந்து பூக்கோவா. நல்லபடியாக பூத்துட்டு பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இந்த பூக்கோவா வச்சு தான் நல்ல ஒரு சமையல் வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்திலே வந்து பிடிங்கி எடுத்தால் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை விட ஒரு மரக்கறி வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். சந்தையில் வாங்க போனால் அப்படி ஒரு 2-3 நாள் சென்ற மரக்கறியாக இருக்கும். இதில் வந்து பிடிங்கி எடுத்து சமைச்சா ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதை விட வந்து நோய்த்தன்மை எல்லாம் வந்து இந்த கோவாவில் வந்து செடியான குறைவு. இன்றைக்கு வந்து இந்த கோவா பிடிங்கி எடுத்தால் நாங்கள் நல்ல ஒரு சமையல் ஒன்று சமைக்க போகிறோம். அப்படியே வாங்க கோவா தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கோவா பிடிங்கி எடுப்போம். அப்படியே இஞ்சால பாருங்க, பூக்கோவா வந்து அப்படி பூத்துருக்கன்னு பாருங்க. இந்த பூக்கோவா அப்படின்னு தான் நாங்கள் சமைக்க போகிறோம். அப்படி இருக்கணும் பாருங்க. நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. இதே பாருங்க அப்படி இருக்கு. அதை விட இஞ்சால நிற்கிறது வந்து முட்டை கோவா. இது வந்து முட்டை கோவா. இது என்ன முட்டை வரே இல்லை, 4 கிடக்கு. பூ கோவா பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது பாருங்கள். இது வந்து இலக்கோவா. இதுக்குள்ளே வந்து 3 வகையான கோவா நிற்குது. இதில் வந்து இலை மட்டும்தான் எடுக்கிறது. இந்த முட்டை கோவாவையும் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. இலையா பாருங்கள், இந்த பெரிய இலையா 2 பாருங்கள். இதே முட்டை வந்த அப்புறம் நாங்கள் இதே வாங்கி சமைக்கணும். இன்றைக்கு வந்து நாங்கள் சமைக்க போகிறது இந்த பூக்கோவாவில். நல்ல வடிவாக பொதியில் வச்சிருக்கணும் பாருங்கள், பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. கூடுதலாக வந்து எல்லா இடத்துலையும் கோவாவுக்கு வந்து நோய் வரும். ஆனால் இதில் வந்து நோய் வந்து சரியான குறைவு. அதோட இந்த நெட் கவுஸ்க்கு நிற்கிறபடியா நோய்த்தன்மை வந்து சரியான குறைவு. இப்படியே நாங்கள் எங்களுக்கு தேவையான கோவாவை பிடுங்கி எடுப்போம். இதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு வடிவான முறையில் வந்து கோவா செய்க வந்து செய்திருக்கணும் பாருங்கள். மாறி காலத்தில் வந்து இப்படியான நெட் கவுஸுக்கு வந்து என்ன பயிரும் செய்து கொள்ளணும். இப்போ எங்களுக்கு சமையலுக்கு தேவையான பூக்கோவாவை பிடுங்கி எடுப்போம். இப்படியே முறிச்செடுத்தா சரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படியே நாங்கள் இன்னொரு கோவாவையும் முறிச்செடுப்போம். ஒன்று வந்து காணாது. இவரையும் வந்து முறிச்செடுப்போம். இப்போ வந்து எங்களுக்கு 2 கோவாவும் காணும், வடிவாக காணும். இதை கொண்டு நாங்கள் இனி சமைப்போம். இப்போ நான் வந்து ஒரு மாதிரி பூக்கோவா வந்து முறிச்சு கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துட்டேன். இனி அம்மாட்ட தான் கேட்கணும் பூக்கோவாவில் என்ன செய்ய போகிறாண்டு.
ஆமாம் என்னம்மா செய்ய போகிறீங்க இன்றைக்கு இந்த பூக்கோவா வச்சு? நாங்கள் இந்த பூக்கோவா வச்சு நல்ல ஒரு பிரட்டை குழம்பு போட்டு வைப்போம். அதை விட இந்த பூக்கோவாவில் வந்து நல்லா வரவறுக்கலாமாம்மா. வரையும் பறக்கிறோம், நல்ல பிரட்டலான ஒரு குழம்பு கடையும் வைக்கலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றபடியாக நாங்கள் முட்டை போட்டு வறுத்தா நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றபடியாக நாங்கள் அந்த வரையை நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டிட்டு நல்ல ஒரு பிரட்டல் கறி தான் வைக்க போகிறோம். நல்லபடியாக நாங்கள் கறி வைப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பூக்கோவா. பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. கல் மாதிரி இருக்குது பாருங்க. இது கரையாது, இந்த இறைச்சி கறி மாதிரியே இருக்கு. நல்ல ஒரு சுவை. இறைச்சி கறி மாதிரி தான் நாங்கள் இதை வைக்கவும் வேணும். அப்படியே துண்டு துண்டாக இருக்கு மேடம். இப்படி துண்டு துண்டாக இருக்கு. நாங்கள் வெட்டி விட்டால் அதை விட நாங்கள் போய் தோட்டத்தில் வாங்கி சமைக்கிறது. ஆனால் இது நல்ல கோவா. அந்த பூச்சியில் ஒன்றும் இல்லை தான், நெட்டுக்கு இருக்கிறபடியால் ஒன்றும் இல்லை. அதை விட கடையில் இப்படி வராதாம்மா, இப்படி வாங்கவே இல்லாது. கடைசி வந்து கடையில் எஞ்சனுங்க பார்ப்போம். இப்போ கடையில் வந்து தூரத்து இடங்கள்லேருந்து வரையக்குள்ள பாடி இருக்கும். இப்போ நான் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வீட்டை ஒன்றரை கிட்ட பாருங்க, அந்த வெயிலுக்கு பாருங்க இலையெல்லாம் பாடி. இப்போ வேறு மாவட்டங்கள்லேருந்து இங்கே வரைக்க எல்லாம் அடிபட்டு எல்லாம் உராஞ்சப்பட்டு எவ்வளோ ஒரு ப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. இது நல்ல ப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கவும் ஒரு ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல இருக்குது பார்க்க. அதுதானே, இதுதான் பூக்கோவா. அப்போ நாங்களே சமைக்க தொடங்குவோம் நம்ம. நாங்கள் சமைக்க தொடங்குவோம். இது பூக்கோவா கறி வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கணும்னு பாருங்க. வெங்காயம், தேவையான வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம். அதோட தேவையான பச்சை மிளகாய். என்னம்மா 3 பச்சை மிளகாய் இருக்கு. இப்போ பச்சை மிளகாய் விலை கூட்டிட்டு தம்பி. அதோட நாங்கள் இதுக்கு தூளும் போடுறோம் தானே, மிளகாய் தூள். அதனால பச்சை மிளகாய் குறைச்சிருக்கிறோம். அதோட தேவையான பெருஞ்சீரகம், தேவையான வெந்தயம், தேவையான கடுகும் எடுத்துருக்கிறோம். இது எல்லாத்தையும் வச்சு கூட நல்ல ஒரு சுவையான ஒரு பிரட்டல் கறி வைக்க போகிறோம். அப்போ நாங்களே கோவாவை துப்புராக்கி எடுப்போம். வடிவாக துப்புராக்கி கழுவி போட்டு பட்டுவோம். நாங்கள் வடிவாக இதையெல்லாம் முடிச்சு எடுத்து போட்டு கழுவி எடுப்போம். இப்போ பாருங்க எப்படி இருக்குண்டு. பாருங்க இப்போ என்ன வடிவில் இருக்குண்டு. இதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வர அந்த காளான், இந்த புத்து வழியாக முளைச்சிருக்கு. மழை பெய்து விட்டா அப்புறம் புத்துல முளைக்கிறது தான், பெரிய பெரிய காளான் முளைக்கும். அந்த காளான் பிரிஞ்ச உடனே இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு வடிவாக இருக்குது. வடிவாக இருக்குது. நாங்கள் வடிவாக கழுவி எடுப்போம் தேவையானது. இலையும் வர வறுக்கிறோம் நாங்கள் கோவாயில். இன்றைய வர வறுக்கிறோன்னா நாங்கள் இந்த இலையும் போட்டு வர வறுக்கலாமே நம்ம. இது நாங்கள் கறி வைக்கிறபடியால் அந்த இலையை நாங்கள் எடுக்க இல்லை. நாங்கள் வடை துப்புராக்கி எடுத்துட்டோம். என்ன நல்ல வடையாக கழுவி எடுப்போம். கழுவி போட்டு தான் வெட்டுவோம். நாங்கள் கழுவி எடுத்த கோவா வெட்டி எடுப்போம். இப்படி அடுக்காக இருக்கு. இப்படி வெட்டி எடுத்துட்டு நாங்கள் செய்யலாம். இனி வந்து நாங்கள் கரைக்கேற்ற துண்டுகளாக வட்டி எடுக்கலாமே நம்ம. வட்டி எடுக்கலாம். நாங்கள் கோவாயில் நல்லோட கழுவி எடுத்துட்டோம். அதோட நல்லோட வட்டியும் எடுத்துட்டோம். இனி கறி வைக்க தொடங்குவோம். அப்போ அடுப்பை மூட்டுவோம் நம்ம. அடுப்பை மூட்டுவோம். இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டுவோம் நம்ம. அடுப்பை மூட்டுவோம். உங்களுக்கு இப்போ அடுப்பு நல்லா இருக்க தொடங்கிடுது. நாங்கள் பூவா கறி சமைக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வைப்போம். இது சட்டி நல்லா சூடு வரையிடுது. நாங்கள் அளவான எண்ணெயை விடுவோம். எங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடு வரையிடுது. இதுக்குள்ளே பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம்.
சேர்த்துக்கொள்வோம். அளவான பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கொள்வோம். அதோட அளவான கடுகும் சேர்த்துக்கொள்வோம். அதோட அளவான நஜீரகமும் சேர்த்துக்கொள்வோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் எல்லாம் வதக்கி எடுப்போம். எல்லாம் ஓரளவு வதங்கிடுது. அதோடு நாங்கள் கோவா சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி விடுவோம். கோவா இந்த தண்ணி பிடிக்கிட்டே வதங்கும். நாங்கள் உடனே மூடி விடுவோம். பதம் கட்டும். நாங்கள் திறந்து பார்ப்போம். பேருக கிண்டி பார்ப்போம். இந்த மாதிரி அமைக்கிட்டு அவங்க ஒன்று இருக்கு நம்ம மதம் கட்டு நாங்கள் மூடி விடுவோம். நாங்கள் கற்றுட்டு வந்து பார்ப்போம். அவிஞ்சிட்டு வந்து கிண்டி பார்ப்போம். அவிஞ்சிட்டு தானம்மா இந்த கோவால் எல்லாம் அவிஞ்சோன்னு வந்துட்டு நாங்கள் அளவான உப்பு சேர்ப்போம். மிளகாத்தூளை சேர்த்துக்கொள்வோம். அதோட அளவான தேங்காய் பாலையும் சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் சேர்த்து துளாவி விடுவோம். எல்லாம் கறி கொதிக்கட்டும். மூடி விடுவோம். நாங்கள் எல்லாம் திறந்து பார்ப்போம். அவிஞ்சிட்டு கோவா எல்லாம் சின்ன வந்துடுச்சு. இதோட நாங்கள் இடித்து வச்சு இறைச்சி சீரகம் சேர்த்து கொள்வோம். நல்ல வடிவாக எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா பத்தணும். பார்ப்போம் இந்த உப்பு புளி உரைப்பெல்லாம் அப்படி இருக்குது. எல்லாம் கணக்காக இருக்குது. அப்போ கொஞ்சம் பத்தினா சரியா நம்ம கொஞ்சம் நல்லா பத்தினா சரி உறக்கலாம். அப்போ நான் மூடி விடுவோம். அப்படியே கொஞ்சம் மூடி விடுவோம். கொஞ்சம் நேரம் பத்தினா சரி. நாங்கள் ரத்தம் வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. நல்ல வத்தல் கறியாக வந்துட்டோம்மா. எப்படி இருக்காண்டு பாருங்க. இறைச்சி கறி மாதிரி இருக்கு. நாங்கள் கை எடுப்போம். ஆறுனு தான் தேசிக்கு அப்படி கொஞ்சம் சேர்க்கணும். நாங்கள் தேசிக்கு அப்படியே சேர்த்துக்கொள்வோம். நல்ல புளி கணக்கு தேவையில்லை. வடிவாக சேர்த்துக்கொள்வோம். இனி நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கண்டு. கோவா கறி பூக்கோவா. இப்போ நாங்கள் வந்து பூக்கோவா கறி சமைச்சு எடுத்துட்டோம். சாப்பிட்டு பார்ப்போம். என்ன சொல்லவே தேவையில்லை. இறைச்சி கறி என்ன இறைச்சி கறி அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குது.
வெள்ளிக்கிழமை தானே, வெள்ளிக்கிழமையிலையும் இப்படி ஒரு இறைச்சி கறியான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவை. நான் எதிர்பார்க்கல எப்படி இருக்க மாட்டேன். நல்லா பாருங்க, அப்படியே கோவா வந்து கரையவே இல்லை, அப்படியே துண்டு துண்டாக இருக்குது. அதுவும் வந்து தோட்டத்தில் போய் உடனே பிடிங்க வந்து உடனே சமைச்சா சுவை வந்து என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாது, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நீங்களும் கூடுதலாக வந்து மரக்கறிகள் வாங்கிக்க இயன்ற வர தோட்டத்தில் வாங்கி சமைச்சு பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு. நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதை விட இந்த பூக்கோவா வந்து கறி வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே நல்ல ஒரு சுவையாக இருக்குது. உங்களுக்கும் பூக்கோவா இப்படி கிடைச்சா இப்படி ஒரு முறையில் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு. அப்போ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்ளும். மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திப்போம். பாய் பாய்.